என் அன்பு குழந்தையே, நீங்கள் செய்யும் லௌகீக கடமைகள் மற்றும் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பாதுகாவலராகவோ அல்லது பராமரிப்பாளராகவோ இருந்து செய்து அதை தெய்வத்திடம் அர்ப்பணித்து விடுங்கள். நீங்கள் உங்களது தேகம், உங்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியம், உங்களது உறவுகள் மற்றும் குடும்பம் அனைத்தையும் ஒரே பாவத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நீங்கள் உங்களது கடமையை எந்தவித எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ இல்லாமல் சிறப்பாக செய்வீர்கள். கனவும் மற்றும் ஆழ்ந்த உறக்கமும் எவ்வாறு ஒரு உணர்வு நிலையின் எடுத்துக்காட்டோ அவ்வாறே உங்களது விழிப்பு நிலையும் ஆகும். இந்த உண்மையை தினமும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். விரைவில் உங்களது வாழ்க்கையில் ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் உங்களது அருகிலேயே இருக்கிறேன். என்றென்றும் அன்புடன்.